சங்கீதம் 116. முடிந்த நீங்க பைபிள வசனத்தை புரட்டி பாருங்க. 116 12வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அல்லது உதவிகளுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சோ என்னவாம்? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் தாவீது சொன்ன வசனம். அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்கள், சில பைபிள் மொழியில இருக்கு உதவிகள். சோ அவருக்கு ஒரு மனுஷனால என்னத்தை திருப்பி செலுத்த முடியும் என்று தாவீது ஒரு புரிஞ்சு கொண்ட ஒரு மனுஷன். அதான் பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு பேரை சூட்டினார். ஏண்டா இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில செய்து முடிச்சவளுக்காக எங்களால எதையும் அதற்கு பிரதிபலனாக திரும்ப செலுத்த முடியாது. அப்படி செலுத்த முடியும் என்று சொன்னா ஒன்றுதான் நாம செய்யலாம். நாம சிலுவையில என்ன செய்யணும்? மரிக்கணும். ரைட்? சோ அப்ப அந்த ஒரு அடிப்படையில தான் நீங்க தாவீது பேசுற. இத நாம முன்னே ஒரு காலத்துல எப்படி விளங்கி கொண்டோம் என்று சொன்னா, அவர் செய்ததுக்காக நாம திருப்பி செய்யணும் என்று சொல்லி நாம பல நம்மளுடைய செத்த கிரியைகளை நாம் என்ன செய்வோம்? அவர் செய்து முடிச்சதுக்கு அது ஒரு ரீபேயாக திரும்ப கொடுக்கிறதாக நாம செய்வோம். ஆனா அப்படி நாம செய்யற பொழுது, அப்படி நாம நினைக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதை நாம என்ன செய்யறோம்? இழிவுபடுத்துறோம், கொச்சப்படுத்துறோம். ஏனென்று சொன்னா, அதற்கு அவர் செய்ததுக்கு நிகராக எந்த ஒரு மனுஷனாலையும் ஒன்றுமே செய்ய முடியாது. தாவீது என்னத்தை சொல்றாருண்டா, ஒன்றை மட்டும்தான் செய்யலாம். அது என்னன்னு சொன்னா, அவர் தந்த ரட்சிப்புக்கு நாம நன்றி மட்டும் செலுத்துறோம். அந்த நன்றி உள்ள இருதயம் மட்டும்தான் நம்மிடத்துல இருக்கும். சோ அதைத்தான் நீங்க தாவீது சொல்றேன் பாருங்க. திரும்ப வாசிக்கிறேன். ரைட்? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். என்னிடத்துல என்ன இருக்குது திருப்பி கொடுக்க? பணத்தை கொடுக்க முடியுமா? அல்லது அவற்றை இந்த நேரத்தை கொடுக்க முடியுமா? என்னத்தை? ரைட்? அவருக்கு நாம சொல்ற நன்றி உள்ள இருதயம். ஏண்டா அவருக்கு நாம திரும்பி ஒன்றை கொடுக்கிறோம்டா, அதைத்தான் அவர் தான் செய்ததுக்கு தான் ஒன்றை எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா அது உண்மையான அன்பு அல்ல. ஆனா எங்களுக்கு அந்த நன்றி இருதயம் வந்த பிறகு, ரைட், எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து அவர் எங்களுக்கு தர்ற இளைப்பாறுதல், இந்த சத்தியத்தின் நிமித்தம் அவருடைய அன்பை புரிய வைக்கிறது, அவருடைய கிருபை சிலுவையில செய்து முடிச்சதுனால நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல், இது எல்லாத்திலையும் இருந்து நாம என்ன செய்யறோம்? அவரை நேசிக்கிறோம். சோ அதுல இருந்து புறப்படுகிற கிரியைகள் அது அன்பின் நிமித்தம் புறப்படுகிறது. ஆனா அவர் செய்து முடிச்சதுக்கு ஈடாக நாம் ஏதாவது செலுத்தியே ஆகணும். ஒரு மனுஷன் எனக்கு செய்ததுக்கு நான் திருப்பி ஏதாவது செய்தே ஆகணும் என்கின்ற அந்த அடிப்படை கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த கிறிஸ்துவின் உறவுக்குள்ள இருக்கக்கூடாது. சோ அந்த உறவில தாவீதே இருந்ததில்லை. அதனாலதான் தாவீது சொல்றார், அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆனா ஒன்றுதான் செய்யலாம் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தோட, ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி கொண்டு. ரட்சிப்பு யார் தந்தது?
கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாம சகல விதமான ரட்சிப்பையும் நாம கிருபையினால பெற்றுக்கொண்டோம். அந்த ஒரு உள்ளம், அந்த ஒரு இருதயம் இன்றைக்கும் நமக்குள்ள இருக்கணும், தாவீதுக்கு இருந்தது போல. சோ இவர்தான் உண்மையான பரிசுத்தவான், இவர்தான் உண்மையான மறுபடி பிறந்தவர். தகப்பனே, நீங்க எங்களை ஒற்றை பலியினால என்றென்றைக்கும் பரிசுத்தமாக்கி இருக்கிறீங்க. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் உங்களை தொழுது கொள்ளுவேன். இதை விட வேற என்னத்தை நான் செலுத்துவேன்? நான் திரும்ப போய் சிலுவையில நான் மரிக்க முடியுமா? என் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, என் அக்கிரமங்கள் மன்னிக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் செய்ய முடியுமா? முடியாதே. அல்லது நீர் செய்து சிலுவையில செய்து முடிச்சதுக்கு நான் அதற்கு ஏதாவது திரும்ப செலுத்துறதுக்கு என்னிடத்துல என்ன இருக்குது? அப்படி என்னிடத்துல இருக்குமாக இருந்தா கிறிஸ்து மரிச்சது வீணே. அப்படி ஒரு மனுஷன் ஒன்றை செய்ய முடியுமெண்டா கிறிஸ்து மரிச்சது வீணே. அப்ப ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலையும் நீங்க ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை நீங்க எடுத்து துதிக்கிறதான் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம். இந்த வியாதியில இருந்து எனக்கு அவர் ரட்சிப்பை தந்துட்ட, இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் துதிக்க வேண்டியதா. என்ன சோப்படுத்தும் என்று ஜெபிக்கிறது சிலுவையில செய்து முடிச்சதை நாம் அவமானப்படுத்துறோம். ஆனா தாவீது என்ன செய்தாருண்டா, அவர் சகல உபகாரங்கள்ல இருந்து, பிசாசுடைய சகல அக்கிரமங்கள்ல இருந்து, எதிரிகளுடைய கையில இருந்து என்னை ஆண்டவர் ஏற்கனவே மீட்டு கொண்டுட்டார் என்கின்ற அந்த இருதயம் அவருக்குள்ள இருந்தபடியாலதான் அவர் யுத்தங்களில அவருக்கு வெற்றி கர்த்தரால் வந்தது. சோ எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா நினைக்கிறேன். நீங்க நான் சொல்றது என்னன்னு சொன்னா, இப்ப தாவீதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சிறு பையன் கோலியாத் எந்த ஒரு மனுஷனாலையும் கோலியாத்தை ஜெயிக்க முடியல. ஆனா இவன் ஒரு சிறு பையன். ஆனா இவனுடைய இடம் எதுவா இருந்தது? அவன் செய்து கொண்டிருந்த காரியம் என்னண்டா, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறு பையன், எவரும் கணக்கிலே எடுக்காத ஒரு பையன். அப்படி இருந்த ஒரு பையன் அவர் தாவீது சிறு வயதிலேயே அந்த கோலியாத்தை அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னண்டா, அவர் சொன்ன ஒரு வசனம் போதும். இஸ்ரவேலோட உடன்படிக்கை பண்ணின அல்லது ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணின தேவனுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம் என்றா, அவனுக்கு தாவீதுடைய இருதயத்துல ஏற்கனவே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை செய்துட்டா, அதை அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவர் என்பதை தாவீது புரிஞ்சு கொண்டபடியால சிறு பையனா இருந்தாலும் கூட தேவன் யுத்தத்துல வெற்றியை கொடுத்தார். இதுக்கு தாவீது காரணம் அல்ல. தாவீதின் கையில கெட்டப்போல் இருந்திருந்தாலும் சரி, அது எல்லாமே கொடுக்கப்பட்டது கர்த்தரால. சோ அதனாலதான் பைபிள் சொல்லுது, யுத்தம் கர்த்தரால் வரும். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுடைய சகல விதமான பாவங்கள், அக்கிரமங்கள், நோய்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் சிலுவையில இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு வெற்றி சிறந்தார் என்கின்ற அந்த ரட்சிப்பின் பாத்திரம் உங்களுடைய இருதயத்தில் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துண்டு நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளுவீங்க. இவர்கள் கர்த்தருடைய பார்வையில வெளியேற பெற்றவர்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுது. இப்ப பாருங்க, அதே இதுல 14வது சொல்லுது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செலுத்துவேன்.
இந்த பொருத்தனைகள் என்றா என்ன சொல்ற? துதி. இன்றைக்கு உலகத்துல பல விதமான பொருத்தனைகளை கடவுளோட மக்கள் செய்வார். இது பழைய மனுஷன், பாவ மனுஷன் செய்கிற பொருத்தனை. ஓ கடவுளே, நீர் எனக்கு என்ற பிள்ளைக்கு சுகம் கொடுத்தால் நான் உமக்கு 5 மெழுகுதிரி கொளுத்துவேன். இது கர்த்தருடைய கிருபைக்கு எதிரான செயல்பாடு. நீர் சுகம் தந்தால் 5 மெழுகுதிரி கொளுத்துவேன். பாருங்க, இயேசு சிலுவையில செய்து முடிச்ச விலையேற பெற்றதான இந்த ரட்சிப்புக்கு 5 மெழுகுதிரி தான் சமம். இது எல்லா மதத்திலையும் இருக்கிற ஒரு அசிங்கமான விக்கிர ஆராதனை செயல்பாடு. தாவீதுக்கு மெழுகுதிரி கொளுத்தி தாவீதுக்கு விடுதலை கிடைக்கல. தாவீது இதுல சொல்லல, நீர் செய்தால் ஆண்டவரே, எனக்கு நீர் ரட்சிப்பை தந்தால் ஆண்டவரே நான் பொருத்தனை செய்வேன் என்று சொல்லவும் இல்லை. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே இருக்கிற ஒரு பாத்திரத்தை தான் அவர் எடுக்கிறார். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதை தான் அவர் கையில் எடுக்கிறார், எடுத்துக்கொண்டு துதிக்கிறார். இதுதான் இன்றைக்கு புதிய உடன்படிக்கை கிருபையின் உபதேசம் நமக்கு பக்தி விருத்திய பிரசங்கிக்குது என்று சொல்லுவேன். அடிக்கடி தீத்தில சொல்லப்படுது. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவால வந்த ரட்சிப்பு எடுக்கிற பொழுதுதான் பிசாசு நடுங்கும், வியாதி நடுங்கும், பிரச்சனை நடுங்கும். ஆமேன். பொல்லாத உபதேசங்கள் எல்லாம் நடுங்கும். ஏன்? பழைய உடன்படிக்கையிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பைபிள் எல்லாமே இயேசுவைத்தான் மையப்படுத்தின. இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய ஜீவனாக வரப்போறார். அவர் மூலமாகத்தான் நாங்க நித்திய ஜீவனை பெறப்போறோம். நித்திய ஜீவனை பரலோகத்துல போயல்ல, நித்திய ஜீவன் இப்பவே நமக்குள்ள கிரிய செய்ய போகிறது என்பதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து மூலமாய் இன்றைக்கு நமக்குள்ள நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆகவே நானும் நீங்களும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துத்தான், இயேசு கிறிஸ்துவால வந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்முடைய எடுத்துத்தான் நாம யார தொழுகிறோமா? நம்ம இயேசுவை, நம்முடைய அன்பான தகப்பனை, கிருபை பொருந்தியவரை. ஆமேன். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ள செய்து முடிச்சவர். ஆமேன். மனுஷன் பிறக்க முதலே, தனக்கொண்டு வேணும் என்று கேட்க முதலேயே இயேசு கிறிஸ்துவை ஆயத்தப்படுத்தின அன்பான பிதாவுக்கு முன்பாக நாம பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை துதிக்கணும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதை என்றைக்கும் உங்களுடைய இருதயத்துல காத்துக்கொள்ளுங்க. அது படிக்கிறவனா இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேமிலி மேனா இருக்கலாம், அல்லது ஒரு வயது போனவர்களா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துதான் உங்களுடைய ஜீவன். ஆமேன். அந்த ஒரு இருதயத்துல நீங்க கர்த்தருக்கு ஏறெடுக்கிற ஒரு வசனமா இருக்கலாம், அது ஆராதனை துதிதான். இதுல நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை இன்னும் அழுத்த விரும்புறேன். ஆராதனை துதி என்பது ஒரு இசை அல்ல, ஒரு மியூசிக் அல்ல, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அல்ல. இன்றைக்கு அப்படித்தான் உலகம் அதை கிரியேட் பண்ணிருக்கு. தாவீது பெரிய ஒரு பேண்ட் உருவாக்கல, மியூசிக் பேண்ட். ஆண்டவர் ஒரு மியூசிக் பேண்ட் எதிர்பார்க்கல ஒரு சர்ச்சில். என்னுடைய சர்ச்சில் நல்ல மியூசிக் பேண்ட் இருக்கா? தாளம் சரியா இருக்கா? பாடுகிற முறை சரியா இருக்கா? சுதி சரியா இருக்கா? குரல் சரியா இருக்கா? இதெல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கல. நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில இருந்து ரட்சிப்பின் பாத்திரம் புறப்படுதா? இயேசு கிறிஸ்துவால வந்த கிருபையினால வந்த விசுவாசத்தை கொண்டு நாம பெற்றுக்கொண்டதான சகல விதமான ரட்சிப்பும் சிலுவையில
கிறிஸ்து நமக்காக செய்து முடிச்சிட்டார் என்று சொன்ன அவருடைய வாயின் வார்த்தையை எங்களுடைய இருதயம் ஏற்றுக்கொண்டு அந்த பாத்திரத்தை நம்முடைய இருதயத்தில பெற்றுக்கொண்டு நாம சொல்லுகிற நடந்து நடந்து அல்லது பாத்ரூமுக்கு இருந்தோ அல்லது எங்கே இருந்தும் சொல்லுகிற இந்த இருதயத்தை தான் கர்த்தர் துதி ஆராதனை என்று சொன்னார். ஆனா உலகம் மாற்றிட்டு சிம்பிளா ஜோதிப்பா, உங்களுக்கு குரல் சரியா இல்லையண்டா நீங்க ஒரு துதி வீரனாக சேர்ச்சில் நீங்க வர்ஷிப் லீடரா வரலாமா? வர முடியாது. எத்தனையோ பேருக்கு நான் வர்ஷிப் லீட் பண்ணணும், எத்தனையோ பேருக்கு நான் கிட்டார் அடிக்கணும் அல்லது என் பிள்ளை பியானோ வாசிக்கணும் என்று விருப்பம் இருந்தாலும் எல்லாரும் போய் பியானோ அடிக்க முடியுமா? எல்லாரும் போய் கிட்டார் வாசிக்கும், எல்லாரும் போய் சர்ச்சில் லீட் பண்ணலுமா? சோ அப்ப இங்க எங்க இயேசு இருக்கிறார்? இயேசு இப்படியான ஆராதனையில அல்ல. இயேசு இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலையும். தாவீதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்ததில்லை, வர்ஷிப் கூட்டம். தாவீது தட்டத்தனி ஒரு மனுஷனாக கர்த்தரை துதித்தான். அவன் துதி எப்படி இருந்துச்சு அதைத்தான் இப்ப உங்களுக்கு வாய்ச்சி காட்டு. பாருங்க, இன்னும் எவ்வளவு அருமையான வசனத்தை சொல்றாரு. 15வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று தமிழ் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இதை வடிவா கவனிக்கணும் இந்த வசனத்தை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இது இந்த வசனத்தை எங்க பாய்ப்பார்கள் என்று சொன்னா, எல்லா இறந்த வீடுகள்லையும் கிறிஸ்தவர்கள் பாவிக்கிற ஒரு வசனம். ஆனா என்ன பொறுத்தவரை நான் முந்தியும் ஒரு டைம்ல சொல்லி இருக்கிறேன், அது பாவிக்கிறதுல தப்பில்லை. ஆனா அது சரியான அர்த்தத்தை அவர்கள் புரிஞ்சு கொண்டார்களா, இல்லது நான் கூட முன்னே ஒரு காலத்துல இதை புரிஞ்சு கொண்டேனாண்டா இல்ல. அப்ப இங்க என்ன சொல்ல வாரார்? எல்லாரையும் வேலியா மறிக்க சொல்றாரா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு, கடவுளுடைய பார்வைக்கு அருமையானது. ரெண்டா, ஆண்டவர் எங்களை கெரியா மேல வாங்கொண்டு கூப்பிடுற மாதிரி தானே இந்த வசனம் இருக்கு. ஆனா இந்த வசனம் அதல்ல அர்த்தம். தயவு செய்து நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த வசனத்தை ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் வாசிக்க போறோம், ரைட்? எப்படி இருக்குன்ட்டு அதை நான் உங்கள அதுக்கு சரியான தமிழை சொல்றேன். நான் Precious in the sight of the Lord is the death of his faithful servants. உங்களுக்கு தெரியும், தாவீது ஒரு faithful servant. தாவீது ஒரு விசுவாசம் உள்ள மனிதன். சோ அதனாலதான் தாவீது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டான். ஏன்னா அவனால வந்த ரட்சிப்பு அல்ல, பக்கத்து வீட்டுக்காரனால வந்த ரட்சிப்பு இல்ல, அல்லது என்னால வந்த ரட்சிப்பு இல்ல, அல்லது இன்னொரு போதகரால வந்த ரட்சிப்பு இல்ல. இயேசு கிறிஸ்துவால, அவன் ஏற்கனவே அவன் இயேசு கிறிஸ்து மூலமாக, கிருபை மூலமாக ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான் தாவீது, ரைட்? அவதெல்லாம் விசுவாச மனிதன். அவன் என்ன சொல்றான்டா, precious in the sight of Lord. அருமைக்கு பதிலா இங்க ஆங்கிலத்துல என்ன சொல்லப்படுது? precious. precious என்றா என்ன? விலையேற பெற்றஸ். தாவீது என்ன சொல்றான்டா, எங்களை போன்ற விசுவாசிகளுடைய மரணம் ஒரு விலையேற பெற்ற மரணம். அப்படி ஒரு மரணம் நடக்க கூடாது கிட்டடியில என்றுதான் அதனுடைய அர்த்தம். அப்படிப்பட்ட விசுவாசிகள் இந்த பூமியில இன்னும் இருக்கணுமா? ஏன்? அவருடைய ரட்சிப்பினுடைய பாத்திரத்தை ஜனங்களுக்கு சொல்லும்படியா, கிருபையாக போதிக்கும்படியா.
ரைட், உங்களுக்கு அது சரியான மொழிபெயர்ப்பை நான் திரும்ப வாசிக்க போறேன். ரைட், தமிழ்ல நான் எழுதி வச்சுக்கிறேன். இதுல கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஏன் விலையேற பெற்றது? விலையேற பெற்ற தன்னுடைய குமாரன் அந்த இரத்தத்தாலதான் என்னையும் உங்களையும் அவர் மீட்டு நித்திய ஜீவனை இந்த பூமியில கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு அறிவு உங்களுக்கு எப்பவும் இருந்தோண்டே இருக்குதா? நான் ஒரு விலையேற பெற்றவன். எஸ், நான் ஒரு வெளியேற பெற்றவன். இந்த கிராமத்துல அல்லது இந்த சிட்டியில நான் ஒரு வெளியேற பெற்றவன். ஏன்? கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, பிதாவானவர் தன்னுடைய ஒற்றையப்பரான குமாரனை ஈர்ந்து இழந்து என்ன பெற்றிருக்கிறார்டா, நான் எவ்வளவு ஒரு வெளியேற பெற்றவன். சோ எவ்வளவு நீடிய காலம் என்னுடைய வாழ்க்கையை அவர் பாதுகாக்க, கொண்டு போக, நடத்த விரும்புகிறார் என்பதை நானும் நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும். இந்த வசனத்தை வச்சு இத நீங்க புரிய புரிய, இத நீங்க அறிய அறிய உங்களோட வாழ்க்கை இன்னும் இன்னும் என்ன சொல்றது, பெர்ஃபியூமுக்கு நல்ல ஒரு வாசனை இருக்கிற போல அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். சோ அதான் இந்த வசனம். ஆங்கிலத்தில ஒற்று மொழிபெயர்ப்பிலையும், ஆங்கிலத்திலே எத்தனையோ மொழிபெயர்ப்பு பைபிள் இருக்கு, ஒன்றிலையும் இந்த பிரேசியஸ் என்கின்ற வசனம் இல்லாம இல்ல. அருமை என்றோன்னா நாங்க இங்க தமிழ்ல மொழிபெயர்க்க அருமை என்று மாற்ற. அப்ப அருமை அநேக ஆக்களுடைய விளக்கம் என்ன? அருமை என்றா ஒரு கொஞ்சம் என்று சொல்லுவாங்க, அதுக்குதான் அருமை என்று சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல சிலர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த இந்த காரியம் எடுக்கிறது சரியான ஒரு அருமை, இப்படி ஒரு நல்ல மனுஷன் தேடி பிடிக்கிறது அருமை இந்த காலத்துல சொல்லுவாங்க. அப்படி நீங்க எடுப்பீங்களா இருந்தா சரி. சோ அதனாலதான் நான் இத வெளியேற பெற்றது என்கின்ற சரியான மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட், கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றது என்று அவர் வலியுறுத்துகிறார். இங்கு கடவுள் விசுவாசிகளின் வாழ்க்கையை போற்றுகிறார். அவர் தாவீதை போற்றினார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். சோ இனி உங்களை அவர் உங்களை போற்றினார் என்றதுக்கு உங்களுக்கு இன்னொருவர் எழுதுறதுக்கு ஆள் இல்லை. இருந்திருந்தா அவர் சிறுவர் எழுதலாம். இப்படிப்பட்ட இருதயத்தையுடைய உங்களையும் அவரால் ஒவ்வொருவரையும் அவர் எழுதலாம். எப்படி ஒரு தாய் தகப்பன் என்ற பிள்ளையை போற்றுகிறார்களோ அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்மை போற்றுகிறார். தாவீதை போற்றினார், ஆபிரகாமை போற்றினார். சோ இவர்கள் எல்லாம் தங்களுடைய கிரியைகளினாலே அல்ல, அவர்கள் ஒரு கபடம் இல்லாத ஒரு இருதயத்தை உடையவர்கள். கபடம் இல்லாத இருதயம் என்றா என்ன? கபடம் இல்லாத இருதயம் என்று சொன்னா கர்த்தருக்கு முன்பாக உள்ளதை உள்ளது போல சொல்றது. ஆபிரகாம் ஒரு கபடம் இல்லாத விசுவாசத்தினால் வருகிற நீதிக்கு தன்னை கீழ்ப்படுத்தினான். அவனுக்கு தெரியும், நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவோ அல்லது வேற எந்த ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவோ அங்க என்ன செய்ய முடியாது, நீதிமானாக முடியாது. சோ இப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவன் கபடம் இல்லாத ஒரு மனுஷன். யாக்கோபு புத்தகத்துல யாக்கோபு எழுதுற, நீங்கள் நியாய பிரமாணத்தை முழுவதை நிறைவேற்றி அதுல ஒரு சின்னல தவறினாலும் நீங்க எல்லாத்திலையும் குற்றமுற்றவனா மாறுறீங்களா, குற்றமுள்ளவனாக மாறுறீங்களா? ரைட். சோ அப்ப நாங்க என்ன செய்யறோம்? நாங்க எங்களை ஒப்புக்கொள்றோம் கடவுளுக்கு முன்பாக. எஸ் ஆண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தை உண்மை உள்ள. எஸ், எங்களால
எங்களுடைய கிரியைகளினாலேயோ அல்லது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதன் மூலமாயோ நாம நீதியை பெற முடியாது என்று சொல்லி நாம எங்களை தாழ்த்தி கிறிஸ்துவனத்தில் எங்களை என்ன செய்யறோம்? கிருபைக்குள்ள பிரவேசிக்க. அதுதான் கிருபைக்கு பிரவேசிக்கிறதனுடைய வாசல். இது கபடம் இல்லாத மக்கள், விசுவாசிகள், கிறிஸ்துவை சிலுவையில செய்து முடிச்சதை நம்புகிற மனுஷர்கள். ரைட்? சோ அப்ப அவர் போற்றுகிறார். அவர்களின் மறைவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறார். அவருடைய மறைவை அவர் விரும்பல, ஆனா முக்கியத்துவம் வாய்ந்ததாக. ஆமென். முக்கியத்துவம் வாய்ந்ததாக. எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய இயேசு நித்திய ஜீவன் என்பது நீடித்த காலமாக நீங்க வாழ வேண்டும், சுகபலத்தோட வாழ வேண்டும், ரட்சிப்பின் பாத்திரத்தை நித்தமும் நீங்க கையிலே அனுபவிக்க வேண்டும், உங்களோட வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். நாளடைவில உங்களுக்குள்ள பழைய மனுஷன் மூலமாக அல்லது பழைய நம்பிக்கைகள் மூலமாக அல்லது துறைத்திறங்கள் அதிகாரங்கள் மூலமாக விதைக்கப்பட்டதான தேவையில்லாத வேர்கள் எல்லாம் நாளடைவில பட்டு கொண்டு போகும். அவிசுவாச நம்பிக்கைகள் அல்லது சாத்தானால் விதைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாமே அது என்ன செய்யும்? நாளடைவில பட்டு கொண்டு போகும். ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருக பெருக இது நடந்து கொண்டிருக்கு. இது நித்திய ஜீவன். இது நித்திய ஜீவன். சோ அப்ப இப்ப நான் விளங்கிக் கொள்வேன், என்னுடைய மறைவு அவருடைய பார்வையில முக்கியத்துவம். சோ அதுக்காக நாம மறிக்காம போக இயலாது. ஒரு கட்டத்துல நாம மறிக்கத்தான் வேணும். நாம இப்படி நம்பிக்கொண்டிருக்கிறது நம்முடைய நம்பிக்கை, அது கர்த்தருடைய சித்தம். அதை தாண்டி நமக்கு ஒரு காரியம் வரைக்க அது அவருடைய நேரம். ரைட்? ஆனா தப்பா புரியக்கூடாது. தப்பா புரிகிறதுனால நாம தப்பாக ஒரு வாழ்க்கைக்கு போகக்கூடாது. நாம சரியாக புரியணும். அதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேசிக்கிறவர்களை என்ன செய்யறாராம்? அவர் போதிக்கிறார் என்று சொல்லப்படுது. ஆமென். சோ அவர்களின் மறைவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறார். மேலும் அவர்களை மரணம் வரை கவனித்துக் கொள்கிறார். யார மரணம் வரை கவனிச்சுக் கொள்றாராம்? அவருடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை. இது எவ்வளவு உண்மை என்பதை நீங்க பழைய உடன்படிக்கையில பார்க்கலாம். ஆபிரகாம் விசுவாசத்தினால் வருகிற நீதிக்கு கீழ்ப்படுத்தினபடியால மரணம் வரைக்கும் ஆபிரகாமை கவனித்தார். சோ எத்தனை பேர் நானும் நீங்களும் விசுவாசத்தினால் வர்ற நீதிக்குள்ள இளைப்பாடுற பொழுது நீங்க நினைக்கிறீங்க உங்களை அவர் அதை விட அதிகமாக கவனிப்பார் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. ஆபிரகாமை அழைச்சதே ஆபிரகாம் மூலமாக என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கப்படும்படியா. அதெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் பேசுகிற வசனங்களை திரும்ப திரும்ப கேளுங்க. ஏனென்றா அவருடைய வசனத்தில இருந்து உங்களுக்கு உயிர் இருந்துட்டே இருக்கும். செத்த காரியங்கள் உயிரடை, உங்களுக்குள்ள மரிச்ச காரியங்கள் உயிரடை, விசுவாசம் வர்க்கிக்கப்படும்.
இளைப்பாறுதல் வர்க்கிக்கப்படும், சமாதானம் வர்க்கிக்கப்படும், ஆறுதல் வர்க்கிக்கப்படும், சந்தோஷம் வர்க்கிக்கப்படும். ஆமென். சோ அப்ப பரிசுத்தவான்களுடைய மரணம் என்னவாம்? அவருடைய பார்வையில விலையேற பெற்று. அவர் முடிவில மட்டும் அவனை மதிக்கிறது அல்ல, முடிவில மட்டும் ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறது அல்ல. அவன் என்றைக்கு கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு இருதயம் எங்களுக்குள்ள வருதோ அன்றிலிருந்து அவர் எங்களை போஷிக்கிறார். அவர் ஏற்கனவே சிலுவையில ஒரு மனுஷனை போஷிக்கிறதுக்குரிய முழு கிரியைகளையும் செய்து முடிச்சிருக்கிறார். சோ அப்ப நாம எங்களுடைய இருதயம் அதற்கு சரியாக நேராக வருகிற பொழுது அதெல்லாம் எங்களை வந்து சேரும். நாளடைவில் நீங்க அதை என்ன செய்வீங்க? சுதந்திரிப்பீங்க. ஆமென். அவர்களின் இறுதி தருணங்களும் அவருடைய அன்பான பார்வையில் வைக்கப்படுகின்றன. அதுதான் இந்த வசனத்தினுடைய முழு வெளிப்பாடு. அவர் எங்களை இருக்கும் வரையும் காக்கிறார், போஷிக்கிறார். ஆமென். அதே நேரம் அது இறுதி காரியமும் அவருடைய பார்வையில இருக்கிறது. சோ இத நீங்க பழைய உடன்படிக்கையில எல்லா பரிசுத்தவான்களிடத்திலையும் பாக்குறீங்க. ஆபேல்ல பாக்குறீங்க, நோவாவில பாக்குறீங்க, ஆபிரகாமில பாக்குறீங்க, யாக்கோபில பாக்குறீங்க, ஈசாக்கில பாக்குறீங்க, தாவீதுல பாக்குறீங்க, சாலமோன்ல பாக்குறீங்க. இவங்க எல்லாமே கர்த்தரால் போஷிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் வழிநடத்தப்பட்டவர்கள், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு வழிநடத்தப்பட்டவர்கள். சோ அதைத்தான் தாவீது இந்த சங்கீதத்துல சொல்றேன். திரும்ப அந்த சங்கீதத்தை நான் வாசிச்சுட்டு நாங்க எங்களுடைய செய்திகளுக்குள்ளால் கடந்து போவோமே. திரும்ப ஒன்றுல இருந்து நான் வாசிக்க போறேன். இது இந்த கன்டெக்ஸ்ட் நீங்க புரிஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர்கள் அன்பு கூறுகிறேன். அவர் என் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினால். சோ அவருக்கு ஆல்ரெடி அவருக்கு தெரியும். சோ அவர் நிச்சயித்துக் கொண்டுட்டார். என்ற விண்ணப்பத்தையும் என்ற சத்தத்தையும் அவர் கேட்டுட்டார். அது மட்டுமல்ல, அவர் எனக்கு செவியை சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். சோ எத்தனை பேருக்கு தெரியும் அவர் இந்த விண்ணப்பத்தை கேட்டுட்டார். சோ அதனால அவர் சிலுவையில மரிச்சிட்டார். அவர் எனக்கு செவியை சாய்ச்சிட்டார். சோ இனி நீங்க நினைக்க கூடாது, ஓ நான் இனித்தான் விண்ணப்பிக்கிறேன், இனித்தான் ஆண்டவர் செவி சாய்க்க போறார். இல்ல, அவர் ஏற்கனவே தன்னுடைய குமாரனுடைய ஜெபத்துக்கு செவியை சாய்ச்சிட்டார். சோ உங்கள் சார்பில முதல் பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். உங்கள் சார்பில அந்த பரிசுத்தவான்களின் வழியூடாக வந்த இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஜெபிச்சார். யோவான் 17. பிதாவே, நானும் நீரும் எங்க இருக்கிறோமோ அங்க இவர்களும் எங்களோட ஒன்றாயிருக்கும்படிக்கு இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்றார். உங்களோட பிரேயர்லயே உங்களுக்கு நம்பிக்கை வேண்டாம். இயேசு உங்களுக்காக ப்ரே பண்ணதுல நம்பிக்கை வந்தாலே உங்களோட வாழ்க்கை இன்றைக்கு மாற்றப்பட்டதுக்கு
ஒரு அறிகுறி. யோவான் 17 எடுத்து வாசி பாருங்க. அவர் பாருங்க, தாவீதினுடைய இது இப்ப உங்களுக்கு சும்மா சிம்பிளா இருக்கும் இப்ப கேட்க. என் அடிக்கடி நான் சிலுவையில செய்து முடிச்சதை பிரசங்கிச்சபடி. ஆனா அந்த காலத்துல தாவீது இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வச்சவன்டா, இதுக்கு காரணம் யாரு? கடவுள்லாம் காரணம். சோ அதனால நாம சொன்னோம், விசுவாசம் தேவனால் வருகிறது. ரைட். சோ தேவனால் வந்தாலும் எங்களையும் சில விஷயங்கள் இருக்கிறது. தாவீது அந்த அந்த இருதயத்தை அவன் வச்சிருந்தபடியாலதான் தேவன் பேசுகிற பொழுது தாவீதுக்கு அந்த விசுவாசத்தை பெறக்கூடியதா இருந்தது. இன்றைக்கு இதே சத்தியம் இன்றைக்கு உலகத்துல பிரசங்கிக்கப்படுது. ஆனா கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டபடியா, கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன செய்யல? பிரயோஜனப்படவில்லை. சோ அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால், சிந்திச்சு பாருங்க, கடவுள் செவியை சாய்ச்சிட்டாருன்னா அவர் என்ன உங்களுக்கு என்ன கொஞ்சம் பற்றாக்குறையா தருவாரா? ஒரு மனுஷனே உங்களுக்கு செவி சாய்ச்சா அவனிடத்துல இருந்த எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன், நல்ல இருதயம் உள்ள ஒரு கோடீஸ்வரன் உங்களுக்காக செவி சாய்த்தா அவன் எவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு செய்வான். அதான் செவி சாய்க்கிறேன்னு சொல்றது. அப்ப இங்க அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். சோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவானவர் நமக்கு செவி சாய்ச்சிட்டார். சோ அதனால இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஜீவனாக, நம்முடைய பரிசுத்தமாக, நம்முடைய நீதியாக, நம்முடைய விடுதலையாக, நம்முடைய ரட்சிப்பாக, நம்முடைய சுகமாக, நம்முடைய பலனாக, நம்முடைய ஆரோக்கியமாக, நம்முடைய சமாதானமாக, நம்முடைய சந்தோஷமாக இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது சொல்றார் அடுத்த வசனத்துல. மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். சோ மரண கட்டுக்கள் அவரை சுற்றி கொண்டதாம், பாதாள இக்கட்டுக்கள் அவரை பிடித்த, இக்கட்டு சஞ்சலம் எல்லாத்தையும் அடைந்தேன். அப்பொழுது கர்த்தரை நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என்னை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். ரைட். சோ தாவீது வந்து பாருங்க, என்ன கர்த்தருடைய கிருபையை நம்பின மனுஷன். அதனால அவர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நான் மரண இடுக்கத்தில் இருந்தேன், நான் சிக்கல்கள் இருந்தேன், நான் பாவத்துக்குள் இருந்தேன், நான் அக்கிரமத்துக்குள் இருந்தேன். இப்படியான இதுல இருந்து என்ன விடுதலை ஆக்கினது? அவருடைய கிருபையும் நீதியும். சோ தேவனுடைய நீதி என்ன? கடவுளுடைய நீதி என்ன? நான் எப்பவும் சொல்லுவேன், பாவியாகிய நம்ம நீதிமானாக்கினார். எங்களுக்கு அடிக்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய குமாரன் தன்மையில அடியை வாங்கி கொண்டார். எங்களுடைய மரணத்துக்கு பதிலாக தான் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இதுதான் தேவனுடைய நீதி.
சோ அதனால இப்படி இருக்கேக்க, கடவுள் இப்படி இருக்கேக்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி இப்படி இப்படி ஒரு ஒன்றான ஒரு ஏக சிந்தியா அவர்கள் இருக்கேக்க, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய நீதி இப்படி இருக்கேக்க, இதுதான் கடவுள், இதுதான் அவருடைய வழி, இதுதான் அவருடைய இருதயம் இப்படி இருக்கேக்க, கர்த்தர் கபடம் அற்றவர்களை காக்கிறார். 6வது வசனம் சொல்லுது கபட அற்றவர்களை. சோ யாரு கபடமற்றவர்கள்? நாங்க தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற பொழுது. அப்போது சொன்னேனே, ஓ நியாயப்பிரமாணம், ஓ இன்றைக்கு உலகம் நம்ம என்ன செய்யுது, சட்டங்கள் நம்ம கொல்லுஸ், ஆனா கிறிஸ்து நம்ம உயிர்ப்பிக்கிறார். சோ இந்த இடத்துல நாம் என்ன செய்யறோம், எங்களுடைய இருதயம் கபடம் இல்லாத இருதயமாக கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்யறோம், நம்ம கீழ்ப்படுத்து ஆண்டவரோட சொல்றோம். ஓ நியாயப்பிரமாணம் என்ன கொல்லுஸ், நியாயப்பிரமாணத்தினுடைய டிமாண்ட்ஸ், அதனுடைய அதிகாரம் என்ன கொல்லுஸ், நீ இதை செய்தாத்தான் நான் உனக்கு செய்வேன் என்கின்ற அதிகாரம், நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிற அதிகாரம் என்ன கொல்லுஸ். ஆனா அதுல இருந்து என்னால வெளியில வர முடியுதில்லை. சோ அப்ப இதுல இருந்து நாம வெளியில வரைக்க அப்படியான கவனமற்ற இருதயத்தை கர்த்தர் என்ன செய்யறாராம், ரட்சிக்கிறாராம். பாருங்க, கர்த்தர் கவனமற்றவரை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. பாருங்க, இங்கேயும் சொல்றேன், நான் இளைப்பாறுதலை குறிச்சு போன முறை உங்களுக்கு செய்தி சந்திருந்தேன். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய போறபடியாலே இல்ல, செய்தபடியால். கர்த்தர் இனித்தான் செய்ய போறாருண்டா நமக்கு இளைப்பாறுதல் வராஸ். அது எப்ப அவர் செய்து முடிக்கிறாரோ அப்பதான் நமக்கு இளைப்பாறுதல் வரும். ஆனா இயேசு சிலுவையில எல்லாம் முடிந்ததென்று பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்தார். ஆகவே இங்க தாவீது ஆவியானவர் சொல்றார், ஆத்துமாவே நீ இளைப்பாறுதலுக்கு திரும்பு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தருன் பாவங்களை சிலுவையில சுமந்து கொண்டபடியா, கர்த்தருன் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்து கொண்டபடியா, கர்த்தருன் நோய்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து கொண்டபடியா, நீ இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆமென். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். தப்புவிப்பாரல்ல, தப்புவித்தீர். சோ என் ஆத்துமாவை மரணத்துக்கும். முன்னொரு காலம் நாம் என்ன நினைச்சோம், ஆத்துமாவை மரணத்துக்குன்னு சொன்னா, ஓகே நாம இந்த உலகத்தை விட்டு போனா ஓகே நாம் பரலோகத்துக்கு போயிடும். சோ அத மட்டும்தான் நீங்க பேசுறாரு, அது மிக உண்மையானது. ஆனா என் ஆத்துமா பரலோகம் போகும் மட்டும், என் ஆத்துமா நித்தமும் ஒரு மரணத்துக்குள்ளா போற ஆத்துமாவா இருக்கக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தம். இந்த ஆத்துமா எப்பவும் சந்தோஷமாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆண்டவர் சொன்னார், நித்தமும் கர்த்தரை துதியுங்கள். அப்ப எப்படி ஒரு ஆத்துமா மரணத்துக்குள்ளாக இருந்து கொண்டு கர்த்தரை துதிக்க முடியும்? அழுகியோடு கர்த்தரை துதிக்க சொல்லல, விடுதலையோடு கர்த்தரை துதி. என் ஜனங்களை மோசே ஊடாக அவர் சொல்றார், என் ஜனங்களை அழைச்சு கொண்டு வா, பார்வோனிடத்தில் இருந்து அவர்களை விடுவிச்சு கொண்டு வா, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு கொண்டு வா.
மோசேட்ட சொல்லல அந்த ஜனங்களை சொல்லு என்ன துதிக்க சொல்லி, அப்பொழுது நான் அவர்களை விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்ல. மோசேட்ட போய் சொல்லல இந்த அடிமைக்கு இருந்தோண்டு, எகிப்தின் அடிமைக்கு இருந்தோண்டு, நீங்க கட்டுக்குள்ள இருந்து கொண்டு என்ன துதி என்று ஆண்டவர் சொல்லல. செங்கடலை பிளந்து ஜனங்களை கொண்டு வந்து இளைப்பாறுதல் தேசத்துக்கு விட்டு கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்ற அந்த ஒரு மூமெண்ட்டை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து. இவர்கள் தங்களுடைய அவிசுவாசத்தினால செங்கடலை பிளந்ததுண்மை, அவருடைய அதிசயங்களை பார்த்ததுண்மை, அவர் போகிற வழிகளை காத்ததுண்மை. ஆனால் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசியுங்கள், கானான் தேசத்துக்குள்ள பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் அதுக்கு பிரவேசிக்காத படியால தான் கிட்டத்தட்ட 40 வருஷம் வனாந்தரத்துல அவர்கள் அலைந்து திரிந்தார். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயம், மன்னிக்கப்பட்ட நிச்சயம், ரட்சிப்பினுடைய நிச்சயம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நிச்சயம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாம அலைஞ்சு திரிகிற ஆத்துமாவா இருப்பானாக இருந்தா அவன் இன்னும் கர்த்தர் கொடுத்த இளைப்பாறுதலுக்குள்ள அவன் இன்னும் திரும்பல. ஒரு மனுஷன் பயத்தோட பிரச்சனைகள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது ஒரு பயத்தோட இளைப்பாறுதல் இல்லாம கர்த்தரை துதிப்பானா இருந்தா அந்த துதி கர்த்தருடைய பார்வையில ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாஸ். ஆண்டவர் ஒரு நாளும் அடிமைத்தனத்தில இருந்து உங்களை துதிக்க சொல்லல. ஆண்டவர் ஒரு நாளும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக உங்களை துதிக்க சொல்லல. ஆண்டவர் ஒரு நாளும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக உங்களை கொடுக்கவோ ஊழியம் செய்யவோ கிரியை செய்யவோ அவர் அனுமதிக்கல. நியாயப்பிரமாணம் மனுஷனை கொல்லுஸ், ஆனா கிருபை மனுஷனை உயிர்ப்பிக்குஸ். சோ அதான் தாவீது அவர் நன்மை செய்துட்டார். சீஷர்கள் போய் கேட்டார்கள், தேவனுக்கேற்ற கிரியை என்ன? அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையும் நன்மையுமா இருக்கு. சோ ஒரு ஆத்துமா நீங்க என்ன செய்யணும்? நீங்க இளைப்பாறணும். தெரியுமா, ஒரு சயின்டிபிக்கலாவே நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு மனுஷனுடைய ஆத்மா இளைப்பாறினாலே, ரட்சிப்பினுடைய நிச்சயத்தில் ஒரு ஆத்மா இளைப்பாறினாலே அது எவ்வளவு ஆரோக்கியம் என்பதை விஞ்ஞானிகளே கண்டுபிடிக்கிறார். டாக்டர்ஸ் மேலாலேயே கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு இயேசுவை நேசிக்கிற எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தால வருகிற இளைப்பாறுதல் இன்றைக்கு இல்லை. பாவ மன்னிப்பால் வருகிற இளைப்பாறுதல் இன்றைக்கு இல்லை. அப்ப என்ன துதி, என்ன ஆராதனை? நீங்க எத்தனை மியூசிக்க போட்டு அடிச்சு, ட்ரம்ம போட்டு 4 தரம் போட்டு அடிச்சு உடைச்சாலும், தொண்டை கிளிய நீங்க கத்தினாலும், மக்களுடைய பார்வைக்கு ஒரு மியூசிக் கொண்டாட்டமா இருந்தால், தாவீதுக்கு இப்படி ஒரு பழைய உடன்படிக்கையில வாழ்ந்தவர்களுக்கு இப்படி ஒரு சம்பவமே இல்லை. இவன் புதிய உடன்படிக்கை சபையில இப்படி ஒரு சம்பவம் இல்லை. ஆண்டவர் அந்த துதியல்ல எதிர்பார்க்கிறது. கிறிஸ்துவனுடைய சுகந்த வாசனை, கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சு அந்த நீங்க பாத்தீங்கன்னா பழைய உடன்படிக்கையில ஆட்ட பலியிட்டு அது கிறிஸ்துவுக்கு நிழலாக செய்யப்பட்டது. பிறகு அதை சுட்டெரிச்சு அதுல இருந்து வருகிற சுகந்த வாசனை
பிதாவானவர் விரும்பினார். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய சுவாசமும், இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய சுவாசம் இயேசு கிறிஸ்துடைய பலியில இருக்குமா இருந்தா, இயேசு சிலுவையில நமக்காக செய்து முடிச்சதினால் வருகிற சுவாசம், அதுல நீங்க சுவாசிக்க பழகினீங்களா இருந்தா, அந்த சுவாசம், அந்த மூச்சு ஆண்டவற்ற டைம் வரைக்கும் நிக்காஸ். ஏன்னா நீங்க சும்மா மூச்சு சுவாசிக்கிற, நீங்க இயேசு கிறிஸ்துவ சுவாசிச்சு கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுடைய நீதி இயேசுவின் நீதியாக சுவாசிக்கிறீங்க. உங்களுடைய பரிசுத்தம் இயேசுவின் பரிசுத்தமாக சுவாசிக்கிறீங்க. நீங்க இன்றைக்கு உங்களோட ஆவியில பெற்றுக்கொண்ட அன்பு கிறிஸ்துவின் அன்பு. ரோமர் 5:5 சொல்லுது, அவருடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கு. அதனால நான் அடிச்சு சொல்றேன், நீங்க சுவாசிக்க சுவாசிக்க, நீங்க கிறிஸ்துவனுடைய அன்பை சுவாசிக்க சுவாசிக்க, சிலுவையில் அவர் செய்து முடிச்சதை சுவாசிக்க சுவாசிக்க, உங்களோட சுவாச குழாயில் இருக்கிற அடைப்புகள் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் அடிபட்டு. நீங்க பயத்தோட வாழ வாழ, பயம் எத்தனையோ வியாதிகளை, எத்தனையோ காரியங்களை உங்களை கொண்டு வரும். ஆனா சத்தியத்தை நீங்க சுவாசிக்க, நீங்க சத்தியத்தை சுவாசிக்க, உங்களை அறியாமலே அந்த சுவாசம் உங்களுடைய எல்லா சுவாச குழாய்களுக்குள்ளே, உங்களுடைய எல்லா நரம்புகளும், உங்களுடைய எல்லா செல்ஸுக்கும், உங்களுடைய எல்லா உறுப்புகளுக்கும் அது என்ன செய்யும்? கடந்து போகும். ஏன்? நீங்க கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டீங்க. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட, அதெல்லாமே சத்தியத்துக்கு செவி கொடுக்கும். அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் சத்தியத்துக்கு செவி கொடுக்கும். ஏன்னா பைபிள் சொல்லுது, இயேசுவால் சகலதும் உண்டாக்கப்பட்டது, உண்டானதொன்றும் அவரால் எல்லாம் உண்டாக்கப்படவில்லை. எங்க சொல்லப்படுது? யோவான் 1 அதிகாரத்தில். சோ அதே 1 அதிகாரத்தில் சொல்லுது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் செய்த. சோ இன்னும் நான் உங்களுக்கு மெருகூட்டணும்டா, மத்தேயு 4 பிசாசு இயேசுவை சோதிக்க வருது. இயேசு கூட, ஒரு கடவுள் கூட பிசாசோட என்னத்தினால ஜெயிச்சார் தெரியுமா? வார்த்தையினால். இயேசு சொன்னார், பிசாசு சொல்லுது, இப்ப நீர் என்ன செய்யும்? இந்த உயர இடத்துல இருந்து நீர் தாழ கீழே குதியும், நீர் தேவனுடைய குமாரன் என்றா உம்முடைய பிதா, உம்முடைய தகப்பனும் என்ன செய்வார்? கீழே நீர் விழாதபடி கையில ஏந்துவார். அப்ப இயேசு உடனே விழுந்து காட்டினாரா? பாரு, இப்ப நான் குதிச்சு காட்டுறேன், என் அப்பா வந்து நேர்ந்துவார். இல்ல, பிசாசு இயேசுவுக்கு அவநம்பிக்கையை கொடுக்கு. ஆனா இயேசு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? தேவனதை பரீட்சை பார்க்காத, என் ஆண்டவரை நான் பரீட்சை பார்க்க தேவையில்லை. அவர் வார்த்தை சொன்னா அதன்படி நடக்கும். நான் குதிச்சு அவர் பிடிக்கிறாரோ இல்லையோன்னு பார்க்கிறதற்கு அந்த அளவுக்கு நான் அவிசுவாசம் உள்ள மனுஷன் அல்ல. தேவன் வார்த்தை சொன்னா அது என் வாழ்க்கையில நடக்கும். That's it. இயேசு பிதாவை பரீட்சை பார்க்கல. சிலுவையில இயேசு உங்களை பாவங்களை மன்னிச்சிட்டார். எபிரேயர் 10:14 சொல்லுது, அவருடைய விஜய பலியினால நாம் என்றென்றைக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். That's it.
இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். இதை விட வேற எந்த போதகர் வந்து எனக்கு சொன்னாலும் நான் இயேசுவை பரிச்சை பார்க்க மாட்டேன். அவருடைய தளம்பினால் நாம் குணமானோம். எஸ், நான் அவருடைய வார்த்தையை நம்புறேன். என் வார்த்தை தான் இயேசு. சோ அந்த வார்த்தையால தான் நான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமில்ல, அதே சோதனையெல்லாம் சொல்ற பிசாசு சொல்லுது, நீர் தேவனுடைய குமாரன் தானே, ஓகே, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை என்ன செய்யும்? அப்பமாக மாற்று. அப்ப இயேசு என்ன பதில் சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். சோ இப்ப இயேசு இங்க என்ன, ஏற்கனவே பிதாவானவர் சொன்ன வார்த்தை, ஏற்கனவே இயேசு சொன்ன வார்த்தையைத்தான் அவர் நம்பினாரே ஒழிய, ஏற்கனவே இருக்கிற வார்த்தையைத்தான் நம்பினாரே ஒழிய, அவர் கல்லை அப்பமா ஆக்குற காரியத்தில் அவர் ஈடுபடையில. சோ இதுல இருந்து உங்களுக்கு நான் கணக்க விஷயம் புரியும் நினைக்கிறேன். நீங்க கல்லை அப்பமா மாத்துகிற காரியத்துல ரங்காய், ஒரு போதகர், ஒரு பிரசங்கி என்று சொன்னா, கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் சொன்னா, தேவன் ஏற்கனவே செய்து முடிச்சத, தேவன் ஏற்கனவே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றப்பட்டது என்பதை சொல்லுகிற அவன்தான் உண்மையான ஊழியக்காரன். இப்படித்தான் நீங்க கண்டுபிடிக்கிறோம். கல்ல அப்பமா மாத்துறது நம்முடைய வேலையில். எஸ், எனக்கு ஆண்டவர் பயங்கரமான வல்லமையில தந்திருக்கிறார். சரி, ஒருவன் வந்து சொன்னோன்னு, ஓகே இந்த நான் செய்து காட்டணும்வே, சொல்லுங்க, எஸ், ஆண்டவர்கிட்ட வார்த்தை எனக்கு ஜீவன். சோ இதைத்தான் இங்க தாவீது பேசுற பாருங்க. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து கொடுத்தி எப்படி பிசாசோட, சோ பிசாசு இன்னைக்கு பல வடிவத்தில் உங்களோட வாழ்க்கையில வரலாம். இருள் உங்களுக்கு பல வடிவத்தில் வரலாம். சோதனை உங்களுக்கு பல வடிவத்தில் வரலாம். துக்கம் உங்களுக்கு பல வடிவத்தில் வரலாம். ஆனா ஒன்று உங்களுக்கு தெரியணும், வார்த்தை இயேசு சொன்ன எழுதியிருக்கிறதே. இயேசு ஒரு வார்த்தை எழுதினா அது பொய்யாஸ். அந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு. இப்ப பாருங்க, சூரியன் உண்டாக்கடவஸ், சூரியன் உண்டாயிச்சு. அப்ப வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு என்பதை நீங்க யோசிச்சு பாரு. சில வேளை நீங்க வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கீங்க, சிலுவையில இயேசு செய்து முடிச்ச நம்பிக்கொண்டிருக்கீங்க, உங்களோட வாழ்க்கையில அந்த பிரச்சனை உங்களை விட்டு போவாஸ். நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவிடத்துல வாரான். வந்த உடனே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர், இயேசு கிறிஸ்து எல்லாம் கேள்விப்பட்டு நூற்றுக்கு அதிபதி வந்து அவனுடைய வேலைக்காரன் சுஸ்தமாகணும் என்று விரைக்க, இயேசு முதல் சொல்லிக்க அவன் உடனே விட்டுட்டு போகல. நீர் என்ற வீட்டுக்கு வர பாத்திரவான் அல்ல, ஆனா நீர் ஒரு வார்த்தை சொன்னீராக இருந்தா,
உம்முடைய ஒரு வார்த்தை போதும் என்ற வேலைக்காரன் சொஸ்தமாவான். இங்க 160 நான் ஒரு கவடமற்றவனா பார்க்கிறேன். இன்றைக்கு நாம நினைக்க முடியும், 160 அவன் ஒரு ராணுவ வீரன், அவன் எங்களோட பாவி என்று நினைக்க முடியும். அவனை தினம் பேரை கொன்ற மனுஷனா இருக்கலாம். நீங்க ஒரு பொய் சொல்றதும் 1000 பேரை கொலை செய்யறதும் ஒன்றுதான், நியாய பிரமாணத்துக்கு கீழே. அல்லது ஒரு நியாயம் இல்லாம ஒரு மனுஷனை கோபிக்கிறது மனுஷ கொலைபாதகன்றதை இயேசு சொல்ற. ஒட்டு மொத்தத்துல இயேசு என்ன சொல்ல வார, பூமியில எந்த ஒரு மனுஷனும் நல்லவன் இல்லை. இப்ப யாரையும் நாம எங்களை விட கூடாதவனாக நாம சொல்ல முடியாது. அதுல 160 பாருங்க, அவன் சொல்றான் என்ன, இயேசுவே உண்மையாக நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்தாலும் கூட நான் ஒரு பாவியான ஒரு மனுஷன் என்பதை 160 அங்கே ஒப்புக்கொள்றேன். நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்திரமான இல்லை. அங்கே அவன் ஒரு கவடமற்ற ஒரு மனுஷனாக தன்னை வெளிப்படுத்துறான். அது மட்டுமல்ல, அவன் தேவனுடைய வார்த்தையில வச்சிருந்த நம்பிக்கை தான் இங்க மெயின். ஆனா இதுல ஒரு கபடமற்ற இருதயம் அவனுக்கு இருந்தது என்பதையும் சொல்லலாம். அப்ப இயேசு என்ன சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணலையே. நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். தேவன் வார்த்தை ஒன்று உங்களுக்கு இருதயத்துல வந்தாலே போதும், நீங்க சொஸ்தமாயிருவீங்க, நீங்க விடுதலை ஆயிருவீங்க. இதோட வார்த்தை இல்லாமத்தான் அநேகர் விடுதலை இல்லாம இருக்கிறார். அநேகர் இன்றைக்கு ஜபிக்கிறார்கள், ஒரு கிழமைக்கு 3 ஆராதனை கூட்டத்துக்கு போறார்கள், உபாசிக்கிறார்கள், பயங்கர பிஸியான கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள். ஆனா விடுதலை இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, ரட்சிப்பு இல்லை. காரணம் என்ன? வார்த்தை இல்லை. ஏன் நாங்க வார்த்தை கேட்கின்றோம்? நாங்களும் முன்னே ஒரு காலம் எத்தனை வார்த்தை கேட்டோம், எத்தனை பிரசங்கம் கேட்டோம். ஆனா தேவனுடைய வார்த்தை வார்த்தையாக வராம, கிருபை சத்தியத்தின்படி வராம எந்த ஒரு மனுஷனும் விடுதலையாக முடியாது. அதனாலதான் நான் சொன்னேன், கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுனால் வருகிற இளைப்பாறுதல் இருக்குத்தானே. கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதனால் வர்ற இளைப்பாறுதல், அல்லது அதனால் வருகிற ஒரு சுதந்திரம் எங்களுக்கு.